ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் காசை இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரனா இருக்காங்க. அதே சமயத்துல இதே ஸ்டாக் மார்க்கெட்ல தான் காசை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் இழக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா சில ஆட்கள் மட்டும் தான் நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸானு பார்த்து முதலீடு செய்யறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்குது. அதுவே மிச்ச பேர் எதுவுமே ரிசர்ச் பண்ணாமலே பிளைண்டா எதனா ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு லாஸ் ஏற்படுறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாங் டேர்ம்க்கு உங்களுக்கு இருக்கத்திலேயே டாப் 10 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பத்தி சொல்ல போறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம 3 முக்கியமான கேட்டகரி பேசிஸ்ல சூஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. நம்ம லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றதுனால கம்பெனி ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கணும், கிராஷ் ஆயிடக்கூடாது. ரெண்டாவது ரிட்டர்ன், நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற கம்பெனியாவும் இருக்கணும். அண்ட் மூணாவது வேல்யூவேஷன். நம்ம சூஸ் பண்ற கம்பெனியோட ஸ்டாக் கரண்டா சரியான ஃபேர் பிரைஸ்ல கிடைக்குதான்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். வீடியோவை பார்த்துட்டு நீங்க புதுசா எதுனா கத்துக்கிட்டீங்கன்னு தோணுச்சுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்க. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் சூஸ் பண்றதுக்கு டிக்கெட் டேப் ஸ்கிரீனர் வெப்சைட்டுக்கு போயிடலாம். இங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், கிட்டத்தட்ட 5000க்கும் மேல லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது இதுல இருந்து ஸ்டாக்ஸ் எதெல்லாம் சாலிடான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுமோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்லன்றத பாத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிஃப்டி 500 ஃபில்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நிஃப்டில இருக்கிற டாப் 500 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் தேவை. அண்ட் செகண்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல எந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் மோர் தென் 10,000 crores இருக்குதோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்க போறோம். சோ நம்ம இந்த வேல்யூவை என்டர் பண்ணிப்போம், 10,000 crores. இந்த ரெண்டு ஃபில்டர்ஸ் போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது வெறும் குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அதுவோ ரீசனபிள் ரிஸ்க் உள்ள கம்பெனிஸ்ல மட்டும் தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிட்டர்ன்ஸ் வித் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் உள்ள கம்பெனிஸ் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க முக்கியமா நம்ம கேபிட்டல் லாஸ் ஆக கூடாது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்வெஸ்டிங் என்னன்னா ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். சோ நம்ம ஸ்மாலர் கம்பெனிஸை கன்சிடர் பண்ண போறது இல்ல. நம்ம கன்சிடர் பண்ண போகிறது டாப் 500 கம்பெனிஸ், அதுவும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்லீஸ்ட் 10,000 crores ஆச்சு இருக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 468 கம்பெனிஸ் வருது. இப்போ இந்த 468 கம்பெனிஸ்ல நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸா கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்த கம்பெனிஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இன்னும் சில ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது ரெவென்யூ. அதோட 5 இயர் ஹிஸ்டாரிக்கல் ரெவென்யூ growth பார்க்கலாம். அண்ட் கூடவே இதோட நெட் ப்ராஃபிட் மார்ஜினையும் பார்க்கலாம் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓட. இப்போ இந்த ரெண்டு ஃபில்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஐடிஸ் எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ growth 7.82% தான் இருக்கு, less than 10%. ஆனா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் growth பாருங்க 26.6% இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் the core fundamental principle நான் இங்க கேட்ச் ஆன் பண்ண விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அண்ட் நம்ம கன்சிடர் பண்ண போகிறதும் பாத்தீங்கன்னா வேற இந்த கம்பெனிஸ் மட்டும் தான் எதெல்லாம் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 10% இல்ல அதை விட அதிகமான நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்திருக்கோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 209 கம்பெனிஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான சிக்னல் நம்ம கேட்ச் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் EPS, earnings per share. எவ்வளவு இந்த கம்பெனி earn பண்ணுது per shareக்கு. சோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம EPS லாஸ்ட் 5 இயர்ஸ் என்னன்றத பார்க்கலாம். சோ இத ஆட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா EPS growth இங்க வந்துருச்சு. சோ நம்ம வெறும் எந்த கம்பெனிஸ்ல EPS growth 10% விட அதிகமா கொடுத்திருக்குதோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். சோ இத ஃபில்டர் பண்ணதுமே டோட்டல் 135 கம்பெனிஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், கன்சிஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க கடந்த 5 வருஷத்துல. சோ இப்போ நம்ம இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிரலாமா? வெல், கண்டிப்பா கூடாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த கம்பெனிஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுத்திருக்குன்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எதுக்காக? ஃபியூச்சர்ல நம்மளோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் தானே. பட் எப்பனா நினைச்சு பாத்திருக்கீங்களா அப்படி தவறா உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்ப உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு? உங்க ஃபேமிலியை யாரு பாத்துப்பா? அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? சோ இதுக்கு தான் டர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு மஸ்டான விஷயம். அப்படி நீங்க தான் உங்க குடும்பத்தோட மெயினான இன்கம் சோர்ஸ் நபரா இருந்தீங்கன்னா, ஏன்னா இதை நம்ம இல்லனா கூட நம்மளோட ஃபேமிலியை காப்பாத்தும். எனக்கு எதனா ஆச்சுனாலும் என் ஃபேமிலி செக்யூரா இருக்கும். இப்ப நம்ம எங்கேஜ்ல டர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா பிரீமியம் ரொம்பவே கம்மியா இருக்கும். வெறும் 685 rupees per month பே பண்றதுனால நம்ம 2 கோடி ரூபாய்க்கு வரைக்குமான டர்ம் இன்சூரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன்ல வாங்குறப்போ டர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே சீப்பா பை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க ஏஜென்ட்கான கமிஷன் தர வேண்டியது இருக்காது. நீங்க சுமார் 51 கம்பெனிஸ் எடையை கம்பேர் பண்ணி பை பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 18C up to 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க டீமுக்கு கால் பண்ணா உங்க வீட்டுக்கே அசஸ் பண்ணுவாங்க சரியான டர்ம் இன்சூரன்ஸ் எதுன்னு பார்த்து பை பண்றதுக்கு. உங்ககிட்ட ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் இல்லனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பேக் டு தி டாபிக். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபில்டர் ஆவரேஜ் 5 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபில்டர் ஆட் பண்ணிக்க போறேன். அண்ட் இதுல இருந்து நம்ம அட்லீஸ்ட் 15% ரிட்டர்ன் ஆச்சு கொடுத்திருக்கிற கம்பெனிஸை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க, நமக்கு 10 to 12% ரிட்டர்ன் தான் தேவைனா
அப்ப நம்ம எதனா ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு மினிமம் 15% இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் கொடுக்கிற கம்பெனிஸ் தான் வேணும். சோ அதுக்காக தான் நம்ம 15% அண்ட் மோர் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 79 கம்பெனிஸ் வந்திருக்கு. இந்த எல்லா கம்பெனிஸும் இயர் ஆன் இயர் மோர் தென் 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இப்ப நேச்சுரலா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் என்ன கேரண்டி இருக்கு? வெல், இங்க பாத்தீங்கன்னா என்னால இதுக்கான கேரண்டி கொடுக்க முடியாது அண்ட் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒரு சிக்னல் இருக்கு, நம்ம பார்க்கணும். அந்த சிக்னல் என்னன்னா, இந்த கம்பெனிஸ் கிட்ட எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு அதோட செக்டருக்கு கம்பேர் பண்ணா. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரதுன்னா, இந்த எல்லா கம்பெனிஸும் சாலிட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மோர் தென் 10% லாஸ்ட் 5 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதனால நம்ம என்ன செக் பண்ணோம்னா, இந்த ப்ராஃபிட்ல எவ்வளவு வந்து அவங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க கம்பெனிக்குள்ள, சோ தட் இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல க்ரோ ஆகணும்னு, வெர்சஸ் எவ்வளவு டிவிடெண்ட் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவங்க டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத பார்க்கணும். இங்க பாருங்க, டிவிடெண்ட் கொடுக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனா இத வந்து எக்ஸசிவா கொடுக்கறாங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ரிசர்வ் வச்சுக்க மாட்டாங்க அதோட ஃபியூச்சர் growthக்காக. சோ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, வெறும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாப்பியா வச்சுக்கிறாங்க. சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிக்க போறோம். அது என்னன்னா, டிவிடெண்ட் ஈல்ட் வெர்சஸ் சப் செக்டர். இதுக்கு மீனிங் என்னன்றத சொல்றேன். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டும் அண்ட் அந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸோட டிவிடெண்ட் ஈல்டோட டிஃபரன்ஸ் என்னன்றத வந்து கம்பேர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி வந்து FMCG செக்டர்ல 5% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த FMCG செக்டரோட டிவிடெண்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1 இல்ல 2% தான் இருக்கு. அதாவது ஆவரேஜா அந்த செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2% டிவிடெண்ட் ஈல்ட் தான் கொடுப்பாங்க. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து எக்ஸசிவா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் நமக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸ் தேவையில்ல. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்ட் வெர்சஸ் சப் செக்டர் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் அதோட சப் செக்டரை விட மோர் தென் 2% இருக்குன்னா ஓகே தான். அதாவது அந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு கம்பேர் பண்ணா இவங்க 2% தான் அதிகமான டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 82 கம்பெனிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே கம்மியான டிவிடெண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சப் செக்டாருக்கு கம்பேர் பண்ணா. சோ அதனால இவங்க அவங்களோட ஃபியூச்சர் growthக்காக நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் இந்த ரீசனால நமக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்க அண்ட் இப்போ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கூடவே நம்ம கம்பெனிஸ் எதெல்லாம் ரொம்பவே ரிஸ்கியா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீட்டா. இது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த ஃபில்டர் பீட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். சரி, பீட்டா இது என்ன தெரிவிக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட வாலட்டிலிட்டி மார்க்கெட்டுக்கு கம்பேர் பண்ணா எப்படி இருக்குன்றது தெரிவிக்கும். சோ லெட் அஸ் சே இப்போ நிஃப்டி வந்து 1% வந்து டிராப் ஆகுது. அப்போ அந்த பட்சத்துல இந்த கம்பெனி வந்து 5% டிராப் ஆக போகுதா இல்ல வெறும் 0.5% டிராப் ஆக போகுதா? 0.5% ரொம்பவே பெட்டர் தானே, கரெக்டா? நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி இங்க. சோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபில்டர் ஆட் பண்ணிக்க போறோம். அண்ட் நம்ம வெறும் கம்பெனிஸ் எதெல்லாம் பீட்டா லெஸ் தென் 1.5% கொடுக்குதோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்க போறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் லெஸ் சைக்ளிக் அண்ட் மோர் ஸ்டேபிளாக இருக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி சைக்ளிக்கா இருக்கிற கம்பெனிஸ் தேவையில்ல. நமக்கு வெறும் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற கம்பெனி தான் தேவை. ஓரளவுக்கு வாலட்டிலிட்டி சரிதான், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. சோ அதுக்காக நம்ம 1.5 பீட்டா வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்சத்துல நமக்கு மொத்தம் 67 கம்பெனிஸ் கிடைக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிள் கம்பெனிஸ். ஈவன் மார்க்கெட் ஃபால் ஆச்சுனாலும் இது ரொம்ப கம்மியா தான் ஃபால் ஆகும். நம்ம செகண்ட் பாராமீட்டர், இந்த கம்பெனிஸோட ரிஸ்க் செக் பண்றதுக்கு என்ன பார்க்கணும்னா, இந்த கம்பெனிஸோட ப்ரோமோட்டர்ஸ் எவ்வளவு ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இதுக்கு ஆட் பண்ண போற ஃபில்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளட்ஜ் ப்ரோமோட்டர் ஹோல்டிங். இதுக்கு சிம்பிளா அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸோட ப்ரோமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய எவ்வளவு ஸ்டேக்கை வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்க ஆஸ் அ செக்யூரிட்டி லோன் வாங்குறதுக்கு. இப்போ ப்ரோமோட்டர்ஸ் வந்து கம்பெனியை ரன் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான ஸ்டேக்கை வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். சோ இது எந்த அளவுக்கு மினிமமோ அந்த அளவுக்கு பெட்டர். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ஆட் பண்ணிட்டு கம்பெனிஸ் எதெல்லாம் 5% விட கம்மியான ஸ்டேக்ஸ் தான் பிளட்ஜ் பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் சேம் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸா வருது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப நல்ல கம்பெனிஸ். எங்க ப்ரோமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணல. அவங்களுக்கு மார்க்கெட்ல நல்ல ரெப்போ இருக்குது. சோ அவங்களுக்கு லோன் தேவைனா அவங்களுக்கு ஈஸியா கிடைக்க போகுது. சோ இதனால ப்ரோமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேரை அடமானம் வச்சு லோன் வாங்கணும்னு அவசியம் இல்ல. தேர்ட் ரொம்பவே முக்கியமான ஆஸ்பெக்ட் அகைன் ரிஸ்க் என்னன்னா, எவ்வளவு லாங் டர்ம் டெட் இந்த கம்பெனி கேரி பண்ணுது அதை பார்க்கணும். அப்படி இந்த லாங் டர்ம் டெட் வந்து ஹையா இருக்குன்னா அப்ப இது ரொம்பவே ரிஸ்கி, கம்பெனி ஷட் டவுன் கூட ஆயிரலாம். சோ இந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம வெறும் லாங் டர்ம் டெட் ஈக்விட்டி ஆட் பண்ணிப்போம். இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியோட growthக்கு ஷார்ட் டர்ம் டெட் வாங்குறது ஓகே தான். ஆனா அதுவே ஒரு கம்பெனி அதிகமான ஈக்விட்டியை வச்சு ஒரு லாங் டர்ம் டெட் வாங்கியிருக்காங்கன்னா இது ரொம்பவே மோசமான விஷயம். இப்போ இந்த லாங் டர்ம் டெட் டு ஈக்விட்டி லிஸ்ட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நீங்களே பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனி ஆஃப்டர் 4 பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான லாங் டர்ம் டு டெட் ஈக்விட்டி தான் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப பிரிட்டானியாவை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வெறும் 0.23% ஆஃப் ஈக்விட்டி தான் கொடுத்திருக்காங்க டெட் வாங்குறதுக்கு. இது ஓகே தான். இப்போ இங்க டாப் 3 கம்பெனிஸ் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் REC
இவங்க வந்து 6.26% லாங் டர்ம் டெட் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் மோர் தென் 6 டைம்ஸ் ஆஃப் டெட் அவங்களோட ஈக்விட்டிக்கு அகைன்ஸ்ட் இவங்க எடுத்திருக்காங்க. பட் ப்ளீஸ் இதுக்காக வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா இது வந்து செக்டர் ஸ்பெசிபிக். இது என்னன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இப்போ RESCயோட பேலன்ஸ் ஷீட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து மோர் தென் 711% இருக்கு. சோ இன்ஃபேக்ட் RESCயோட டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இத பத்தி அதிகமா வரி பண்ணிக்க தேவையில்ல, ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் இல்ல பவர் செக்டர்ல அதோட நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்கு பிரகாரம் டெட் வந்து அதிகமா இருக்க போகுது. இதனால இதோட பாராமீட்டர்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போறதில்ல. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சாலிடான கம்பெனிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்தது கிடைச்சிருக்கு. நல்ல ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் கொடுத்திருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. அண்ட் ஆல்சோ அதோட பீட்டாவும் ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது அதோட நேச்சர் வந்து சைக்கிளிக்கா இல்ல, ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணிருக்கிறதுக்கான ரிஸ்க்கும் இங்க இல்ல. இதோட டெட் பொசிஷன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடலாமா? வெல் நோ, இன்னும் பண்ண முடியல. இப்போ எனக்கு ரியலா என்ன தெரியணும்னா, அனலிஸ்ட் கம்யூனிட்டி இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்றாங்கறத பார்க்கணும். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃபில்டர் ஆட் பண்ண போறோம். பர்சன்டேஜ் பை ரெக்கமெண்டேஷன் பை அனலிஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த கம்பெனிஸ் எல்லாம் அனலிஸ்ட் வந்து 50% இல்ல அதை விட அதிகமா பை பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம இங்க 50 ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒண்ணே இல்ல, இப்போ வந்து 10 அனலிஸ்ட் வந்து HDFC பேங்க் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கள 5 பேராச்சு இது வந்து குட் பைன்னு ரெக்கமெண்ட் பண்ணணும். சோ இது அப்ளை பண்ணனா நமக்கு மொத்தமா 45 கம்பெனிஸ் கிடைக்குது. அட்லீஸ்ட் இப்போ வச்சு நம்ம இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்னும் இல்ல, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வேஸ்ட் ஆக்கிட கூடாது. இதுல எதெல்லாம் கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்குதோ அதை மட்டும் தான் பார்த்து பை பண்ண போறோம். அண்ட் அதுக்காக நம்ம 2 முக்கியமான ரேஷியோஸ் யூஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து அந்த கம்பெனியோட PE ரேஷியோவோ அந்த செக்டரோட PE ரேஷியோவோ என்னன்றதை கம்பேர் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், PE ரேஷியோ பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சூப்பர் வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன். அதை மறக்காம செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டா என்னன்றதை புரிஞ்சிடும். ஓகே, இங்க வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு கம்பெனியோட PE வந்து அது கம்மியா இருக்கும்போது தான் நம்ம அதை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அதே கம்பெனில இருக்கிற செக்டரோட PE பாத்தீங்கன்னா 20 இருக்கு. சோ அப்ப நம்ம இந்த கம்பெனியை வாங்கிக்கலாம். அதுவே இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து 30 இருக்குன்னா அப்போ இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ நம்ம இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த கம்பெனிஸோட PE வந்து அதே செக்டர்ல இருக்கிற மிச்ச கம்பெனிஸோட PE விட கம்மியா இருக்குதோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடா இருக்குது. சோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 14 கம்பெனிஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதே செக்டர்ல இருக்கிற மிச்ச கம்பெனிஸ்க்கு கம்பேர் பண்ணா இதோட PE வேல்யூ வந்து கம்மியா இருக்குது. வேல்யூவேஷனை செக் பண்றதுக்கு நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அது பிரைஸ் டு இன்ட்ரின்சிக் வேல்யூ ரேஷியோ. இதுக்கு அர்த்தம் கரண்டா எந்த கம்பெனிஸ்லாம் அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பிக் பண்ண போறோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஒண்ணு இல்லங்க, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோடைய உண்மையான வேல்யூ ட்ரூ பிரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிற ஒரு பாராமீட்டர் தான். சோ அதையும் நம்ம இங்க ஆட் பண்ணிப்போம். இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் டு இன்ட்ரின்சிக் வேல்யூ ரேங்க் இருக்கும். இந்த ரேங்க் வந்து சிம்பிளி அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆயிருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து ரேங்க் பண்ணனா 70% ஆஃப் ஹிந்துஸ்தானோட ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூடா இருக்குது கம்பேர் டு 70% ஆஃப் மிச்ச கம்பெனிஸ்க்கு. சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா மிட் டு ஹை ரேஞ்ச் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்டாக்ஸ் தான் டாப் ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடா இருக்குது. இத நம்ம மார்க்கெட் கேபிடலைசேஷன் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஹியர் வி கோ. டாப் 10 ஸ்டாக்ஸ் யூ கேன் கன்சிடர் இன்வெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி இந்த கம்பெனிஸோட பொசிஷன் பார்த்து பெட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லைஃப் சேவர். சோ அப்படி நீங்க வீட்டோட ஒரு அர்னிங் மெம்பர்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அப் டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.